1966 டிபிஜி நம்பியாரால் கேரளாவில் ராணுவ கருவிகளுக்காக தொடங்கப்பட்ட பிபிஎல் பிரிட்டிஷ் பிசிக்கல் லெபார்டரிஸ் 1982 ஆசிய விளையாட்டு போட்டிகளை தொடர்ந்து ஜப்பானின் சானியோ நிறுவனத்துடன் இணைந்து வண்ண தொலைக்காட்சிகளை அறிமுகப்படுத்தி இந்தியாவின் எலக்ட்ரானிக்ஸ் ஜாம்பவனாக உயர்ந்தது. 90களில் 25% சந்தை பங்கையும் பிலீவ் இன் த பெஸ்ட் என்ற தாரக மந்திரத்தையும் கொண்டிருந்த இந்நிறுவனம் அமிதாப் பச்சனை இந்தியாவில் முதல் பிராண்ட் அம்பாசிடராக ஒப்பந்தம் செய்து வரலாற்று படைத்ததோடு அதன் துணை நிறுவனமான ஒனிடா மூலம் அறிமுகப்படுத்திய அந்த புகழ்பெற்ற பச்சை நிற டெவில் ஒனிடா டெவில் விளம்பரத்தின் வாயிலாக அண்டை வீட்டாரின் பொறாமை உரிமையாளர்களின் பெருமை என்ற பிம்பத்தை உருவாக்கி மக்களிடையே அந்தஸ்து குறியீடாக மாறியது. இருப்பினும் 2000களுக்கு பிறகு கொரியா நிறுவனங்களின் கடும் போட்டி மற்றும் குடும்ப பிரிவினையால் வீழ்ச்சியை சந்தித்த பிபிஎல் தற்பொழுது ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் கைகோர்த்து நவீன தொழில்நுட்பங்களுடன் மீண்டும் இந்திய சந்தையின் தனது மறு பிரவேசத்தை தொடங்கியுள்ளது.